பாஜகவில் சமூக விரோதிகள் ரவுடிகள் அதிகம் இணைந்துள்ளதால் பாஜக தோல்வியடைந்திருப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டதாகவும், அதேபோல காங்கிரஸ் கட்சியிலும் இருக்கிறார்களா என்பதை ஆராய்ந்து அவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்றும் ஈவிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி ஏன் ஏற்பட்டது என்பதை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லும்போது சமூக விரோதிகளையும் திருடர்களையும் கட்சியிலே சேர்த்து விட்டோம், அதனால்தான் நம் கட்சி தோற்று விட்டது. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, பாரதிய ஜனதா பற்றி சொல்லுகின்றதா? நம் கட்சியிலே ஒரு வேலை எனக்கு தெரியவில்லை, இருக்கின்றார்களா இல்லையா? தப்பி தவறி அவர்கள் இருந்தால் தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல, நதியிலே போட்டு மிதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்காவும் உயிரை கொடுத்து இந்த கட்சிக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறுவது சரிதான் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். பல்வேறு சர்ச்சைக்குரிய பேச்சுகள் போயிருக்கு. செல்வ பெருந்தகை நம்ம எவ்வளவு நாளைக்கு தான் இதுவாக நிற்கிறது, தனிச்சு நிற்கணும், நம்மளோட கட்சியை வளர்க்கணும்னு சொல்றாரு. ஈவிகேஎஸ் தனித்து நின்னா நம்ம அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. அந்த கூட்டத்துக்கு போல எனக்கு நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் இருக்குதான் இங்க இருக்கு. ஆனா கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று மாநில தலைவர் சொன்னார் என்றால் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும். எல்லா கட்சியும் அது வலுப்படுத்த வேண்டும் என்பது எல்லா கட்சியோட விருப்பம். கூட்டணி எவ்வளவு இவங்களுக்கு கூட்டணிக்கு சப்போர்ட் கொடுக்கிற 2 தலைவர்கள், அதாவது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அவர்கள் முன்னாடியே இவங்களோட உறவு வச்சிருந்தாங்க. அவர்களுடைய பாஜகவோட நடவடிக்கையால் வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு எதிர்காலத்தில் எவ்வளவு நாளைக்கு ஒன்னா இருப்பாங்கன்னா இவங்களுடைய நடத்தையை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி இருந்திருக்கு. இவங்க ஆபரேஷன் லோட்டஸ் பண்ணியிருக்காங்க டிடிபி மேல. டிடிபியில் இருக்கிற தெலுங்கு தேசத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் கடந்த பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க எல்லாம் இவங்க உறுதி அவங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. அதனால இவர்களுக்கு ஒரு கசப்பான உறவு கடந்த காலத்தில் இருக்கு. எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்னால் சொல்லலாம். நீட் தேர்வு சுமையாக மாணவர்கள் மீது திணிக்கப்படுகிறது என அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். ஒரு படிப்பிற்கு ஒரு தகுதி தேர்வு அது போதும். அதனால தான் தலைவர் கலைஞர் அவர்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வேண்டான்னு சொன்னார். +2 தகுதி தேர்வு முடிச்சிட்டேன்னா அதில் இருக்கக்கூடிய மார்க் அடிப்படையில் உயர்கல்வி என்பது நியாயமானது, அது போதும். அதுக்கு 2வது ஒன்று வேண்டாம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து பல மாநிலங்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. நீட் ஒரு சுமையாக மாணவர்கள் மீது திணிக்கப்படுகிறது. நீட்டில் நிறைய முறைகேடுகள் நடக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.